திக்ரு மன்சில் ஓதுறாங்களே அதெல்லாம் சரியான்னு கேட்குறாங்க. அதாவது மௌலுதுண்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டு என்று சில பாடல்களை எழுதி வைத்துக்கொண்டு அதை ஓதுறாங்க. அது சுபஹான மௌலுதுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் பேரில் ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு அது அப்துல் கார் ஜிலானி மௌலுது, முஹிதீன் மௌலுது அப்படிங்கிறாங்க. நாகூரில் அடங்கியிருக்காரு, அவர் பேரில் ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு அது சாவுலமீது மௌலுது இப்படின்னு சில பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் மௌலுதுங்கிறது. இந்த பாடல்களை எழுதி ஒரு ஆளை புகழ்ந்து பாராட்டுவது என்பது மார்க்கத்தில் ஒரு வணக்கமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம புகழலாம், அவங்கள பாராட்டலாம், அவங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், ஆதரவு இருந்தால் அதெல்லாம் பேசலாம். ஆனால் அந்த மௌலுதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வை புகழ்றோன்னு சொல்லி கொண்டு அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சு பாடுறாங்க. மௌலுதில் எப்படி இருக்குது, நபியே நீங்கள் தான் ரிசுக்கு தரணும், நீங்கள் தான் புள்ள குட்டியை தரணும், நீங்கள் தான் எங்கள் வறுமையை போக்கணும், நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கணும், இந்த மாதிரியான கருத்து தான் எதில் இருக்குது, மௌலுதில் இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய இடத்துல ரசூலுல்லாஹ் வைக்கலாமா? உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலே ரசூலுல்லாஹ் வச்சுக்கிடுவோம். ஆனால் அல்லாஹ் இடத்துல கொண்டு வைக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு சமமாக வைக்க முடியுமான்னு வைக்கக்கூடாது. அப்போ இந்த மௌலுது என்பது அப்பட்டமான ஷிர்கான இணை கற்பிக்கிற வாசகம் இருக்கிறதுனால அது ஓதக்கூடாது என்பது தெரிகிறது. இது சுபஹான மௌலுதுடைய கதை. இந்த முஹீதீன் மௌலுது, சாவுல மௌலுது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் ஆத்தன்டிக்கா நல்லடியார். முஹீதீன் அப்துல் கார் ஜிலானிங்கிற யார்? அவர் என்ன, அவர் நபியா? அவர் நல்லடியார் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா உங்களுக்கு? அல்லாஹ் சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஒரு ஆளை நல்லடியார்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொல்லணும். வேற யாரும் ஒரு ஆள் நல்லடியார்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க நல்லடியார்னு? அப்ப இப்ராஹிம் நபியை நல்லடியார்னு சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூசா நபியை நல்லடியார்னு சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிய நல்லடியார்னு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடியார்னு சொல்லுங்க, பத்ர் போர்ல பங்கெடுத்துக்கிட்டு நல்லடியார்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த ஆட்கள் நல்லடியார்னு சொல்ல நீங்க யாரு? ஒருவேளை அவர் நல்லடியாரா இல்லாம இருந்தா மாட்டிக்கிறீங்களா இல்லையா? ஒரு மனுஷனை நல்லடியார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய தாடியும் பெரிய தலப்பாவும் சுப்பாவும் போட்டு நல்லடியார் இருப்பீங்க, உள்ளுக்குள்ள ஒன்னா நம்பர் சைத்தானா இருப்பான், யாருக்கு தெரியாது? அதனால நல்லடியார் என்றெல்லாம் தீர்மானிக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது. அப்ப இல்லாத ஒரு ஆளை நல்லடியார் உங்களா நினைத்து கொண்டு அப்படி இருந்துட்டு போறாரு, அதுக்காண்டி பாட்டு படிக்கணுமா? அதுக்காண்டி அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கணுமா? அப்படிதான் இந்த மௌலுதுடைய வரிகள்லாம் அமைந்திருக்கிறது. இந்த மௌலுதுங்கிறது நல்ல விளைவிக்கிறங்க, சம்பாதிக்கிறதுக்காக உண்டாக்குனது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி ஓதுறாங்களா இல்லையா? 50 ரூபாய்க்கு ஒரு மௌலுது, 100 ரூபாய்க்கு ஒரு மௌலுது, 500 ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு மௌலுது. விடி மௌலுதுன்னு இருக்கிறது. விடி மௌலுதுன்னா என்ன, விடிகிற வரைக்கும் ஓடும். ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மௌலுது விடி மௌலுதுங்கிற பேரில் என்ன செய்யும், சுபுகு வரைக்கும் ஓடும். அதுக்கு 500 ரூபா கொடுக்கணும். அது மாதிரி நடமௌலுதுன்னு இருக்குது. நடமௌலுதுன்னா என்ன, பட்ட பட்ட பட்டன்னு ஓட வேண்டியதான், ராகம்லாம் இருக்காது. அது மாதிரியான மௌலுது இருக்கிறது. புதிய புதிய சினிமா பாட்டு மெட்டலாம் எடுக்கிறது, அதுக்கு ஒரு ரேட் இருக்கிறது. பழைய பாட்டில் எடுக்கிறது, அதுக்கு ஒரு ரேட் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் காசுக்கு தகுந்த மாதிரி ஓதி ரூபா வாங்கிட்டு போறாங்களா? அது ஒரு வணக்கம் செய்யறாங்களா? ஒரு இபாதத்தா இருந்த ஒரு தொழுகிறாரு, நான் தொழுது விட்டேன் 100 ரூபா தாங்கன்னு கேட்பாரா? கேட்க முடியாது. நான் நோன்பு வைத்திருக்கிறேன் எனக்கு 500 ரூபா தாங்கன்னு கேட்க முடியுமா? அப்ப மௌலுது ஒரு இபாதத்து வணக்கமா இருக்குமே, ஆனால் அதுக்கே நம்மள்ட்ட காசு கேட்கிறாரு, நம்மள்ட்ட சோறு கேட்கிறாரு, நம்மள்ட்ட கூலி கேட்கிறாரு, பொய். அதனால அது தப்புன்னு வச்சுக்கிறோங்க. மௌலுதை பத்தி நம்ம நூலை வெளியிட்டு இருக்கிறோம். சுபஹான மௌலுது ஒரு ஆய்வு, முஹீதீன் மௌலுது ஒரு ஆய்வு, சாகுலமீது மௌலுது ஒரு ஆய்வு, யாக்குத்துபா ஒரு ஆய்வுன்னு 4 புஸ்தகம் மௌலுது சம்பந்தமா போட்டிருக்கிறோம். அதுல ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சீடியும் போட்டிருக்கிறோம். மௌலுது ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் நினைஞ்சிருக்கிறோம். சீடி போட்டு ஒவ்வொரு வரியும் வாசிச்சு அது எப்படி எப்படிலாம் தப்பா இருக்குங்கிறலாம் விளக்கி நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்து திக்ரு மஜ்லிஸை பத்தி கேட்கிறாங்க. திக்ருண்டா என்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பேர் தான் திக்ரு. அல்லாஹ்வை நினைவு கூறுவதுனா என்ன? என்னென்ன வார்த்தைகளை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த வார்த்தைகளை அந்த அளவுல அந்த நேரத்தில் சொல்வதற்கு பெயர் தான் திக்ரு. நம்மளா சில வார்த்தைகளை உண்டாக்கிக்கிட்டு சொன்னா அதுக்கு பேர் என்ன? இல்ல, திக்ரு கிடையாது. அரபில சொல்ற எல்லாமே என்ன செய்யாது, திக்ராக ஆக முடியாது. ஆனா இவங்க திக்ருன்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா திக்ரு மஜ்லிஸ் நடத்துவாங்க. இப்ப அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பேர், லா இலாஹ இல்லல்லாஹ் அது ஒரு கலிமா, அதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய சொற்கள்.
இவன் எப்படி திக்ர் செய்யறான்னா வட்டமா உட்காந்துக்குருவாங்க, அல்லான்னு சொல்லாம இது பார்த்திருக்கீங்களா? இது ஒரு திக்ர் மஜ்லிஸுங்க. அல்லான்னு சொல்றதுக்கு பதிலா அகுங்கிறான். என்னடா அகுங்கிறேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய முதல் எழுத்து ஆதானே, கடைசி எழுத்து இஹு தானே, அதை ஷார்ட்டா சொல்றாங்களாம். அல்லாங்கிறத அல்லாஹுன்னு எழுதுனா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து என்ன வயிறேன், அப்ப அகுண்டு வரும்ல, அதனால நிறைய சொல்லிடுவாங்களாம். இப்ப அல்லாண்டு 4 தடவை சொல்ற இடத்துல அகுண்டு 8 சொல்லலாம்ல. அதுக்காக நாங்க என்ன பண்றோம், அல்லாஹ் வந்து அகுண்டு ஸ்டார்ட் ஃபார்ம்ல சொல்றோம் அப்படிங்கிறான். அப்ப வந்து உங்க வாப்பா அப்துல் காதர் வந்து அருங்குமா, அது சொல்லணுமா இல்லையா? உங்க வாப்பா பேர் அப்துல் காதர், அப்ப நான் ஆனாவை இரண்டாவை போட்டு வாங்க அர்ரு ஒத்துக்குருவியா? நீ அருமவனேண்டா ஒத்துக்குருவியா? அப்ப ஓம் பேர்ல விளையாண்டா உனக்கு கோபம் வருது, அல்லாஹ் பேர்ல விளையாடுவீங்களா? அல்லாஹ்வுடைய பேரை சுருக்க நீ யாருங்கிற, இதை திக்ர் மஜ்லிஸ்ங்கறாங்க. அது போய் என்ன செய்யறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி இப்படி வச்சுக்கிட்டு கையை டான்ஸ் ஆடிக்கிட்டு. இதா திக்ரு? அல்லாஹ் திக்ரை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான்? உதுகுர் ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள், ஃபீ நஃப்ஸிக, உள்ளத்திலே நீங்கள் என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டும். தலர்ருஅன், அடக்க ஒடுக்கமாக இறைவன்ட்ட நீங்க நினைவு கூறணும். அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி தர்றான். இது அடக்க ஒடுக்கமா? ஆடுவது அடக்க ஒடுக்கமா? டான்ஸ் வந்து அடக்கம் ஒடுக்கமா? ராகம் போட்டு அடக்க ஒடுக்கமா? அல்லாஹ்வை திக்ர் செய்யறாருன்னா மனசுல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல சொன்னாங்க சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க சொல்லு. மைக்க போட்டு கத்துற மைக்க போட்டு கத்துனா அடக்க ஒடுக்கம் போயிடுதே. பயானுக்கு கத்தலாம், நீங்க விளங்குறதுக்காக கத்துறேன், அல்லாஹ்ட்ட போய் கத்தலாமா? அப்ப அல்லாஹ் போய் இந்த அவங்க கிறிஸ்துவ கூப்பிடுவாங்கல்ல, இறங்கி வீராகண்டு அந்த மாதிரி கத்துறான். இவன் போய் அல்லாஹ் கடவுளை மிரட்டுற மாதிரி இவன் என்ன பண்றான், அல்லாஹ் மிரட்டுற மாதிரி திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறான் திக்ருங்கிற பேர்ல. இதெல்லாம் திக்ர் கிடையாது. திக்ருன்னு சொன்னா அடக்க ஒடுக்கமா அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற நீங்க சொல்லலாம். அதே மாதிரி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம்னு சொல்லிக்கிறலாம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ங்கறத சொல்லலாம். இப்படியான சில சொற்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் படுக்க போகும்போதும் குல்ஹுவல்லா சூரா, அந்த நாசு ஃபலக்கு சூறாவை எல்லாம் ஓதிட்டு படுக்கலாம். இதான் திக்ருங்கிறது. இதுக்கு ஒரு மஜ்லிஸ்னு வச்சுக்கிட்டு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டமா மைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தலைவர் உண்டாக்கிட்டு செய்யறது இப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லை. இதெல்லாம் வந்து வருமானத்துக்காக பிற்காலத்தில் உண்டாக்க